அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இவங்க பண்ணுறது என்னென்னா, ஆன்லைன் விளையாட்டுக்காரங்களே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம முதல்ல விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே இல்லாத போயிடும். இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு இது நடந்திருக்கு. அதாவது கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ பேர் இப்போ பண கஷ்டத்தில் இந்த மாதிரி மாட்டி, அதாவது பணத்தை விட்டு பண கஷ்டத்தில் தண்டல் வாங்கியிருப்பாங்களா, இல்லை கந்து வட்டியில் வாங்கியிருப்பாங்களா, இல்லை வெளியே ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கியிருப்பாங்களா, மரியாதை இழந்திருப்பாங்க நிறைய பேர். அதனால் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை பார்க்குறத விட இதில் பணத்தை விடுறவங்க தான் அதிகம். நான் இப்போது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதில் பணத்தை விடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பார்த்திங்கன்னா டெய்லி காசு வர்றவங்க, டெய்லி வருமானம் பார்க்குறவங்க, இல்லை மந்த்லி சேலரி வந்து 5000 வாங்குறவங்க, இதை வந்து பணத்தை விடுறாங்க. இப்போ சமீப காலம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் இதில் இறங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேப்பரில் படித்தேன். கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் இருக்கவங்க உங்கள் பையன் விளாட்றானா, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் விளாட்றாரா, இல்லை நீங்கள் விளாட்றீங்களான்றதை முழுக்க செக் பண்ணுங்கள், இல்லை அவாய்ட் பண்ணுங்கள். அதான் ரொம்ப நல்லது. இந்த கேமை வந்து கவர்மெண்ட் வந்து ஏன் தடை செய்ய மாட்டாங்க, இது மூலிமா ஏன் இவ்வளோ இறப்பு நடக்குது, ஏன் தடை செய்ய மாட்டாங்கன்னு தெரில. அதனால் நம்ம தான் நம்மளை கரெக்டாக வச்சுக்கணும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஆன்லைன் விளையாட்டு, ஆன்லைனில் காசு பே பண்ணி விளாட்ணும் அப்படின்ற விளையாட்டு, சூது அப்படின்ற விளையாட்டை வந்து பெற்றவங்க வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் யாருன்னா ஒருத்தர் விளாட்னாலும் அவங்களுக்கு சரியான முறையில் வழிநடத்தி அவங்க இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட இப்போ நம்ம ஃப்ரெண்டே இருக்கிறான்னு வச்சிங்களேன், அவன் விளாட்றான்னா இந்த மாதிரிலாம் விளையாடாதரா, இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஃப்யூச்சரை பாதிக்கும், நம்மளுடைய கேரியரையே திருப்பி விட்டுரும். முதல்ல மணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அதை வந்து நல்லதுக்கு செலவு பண்ணுவோம். இது பதிலாக யாருக்குன்னா ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம், எவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயத்தெல்லாம் நம்ம விட்டுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கலில் மாட்டி என்ன தான் பண்ணுறது டிசிஷன் எடுக்க முடியாமல் 4 பேர் பேச்சுக்கு இது மாதிரிலாம் இது பண்ணி கந்து வட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் கொஞ்சம் பேசுனாங்க, அதெல்லாம் இருக்குது. சில வீடியோஸில் கூட நான் பார்த்தேன். இன்னமும் எவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள் எவ்வளோ இதுவாக பயன்படுத்துகிறாங்க. இது முழுக்க அவங்க தப்பு இல்லை, அவங்க பணம் கொடுத்தவங்க அப்படி தான் கேட்பான். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இதை முழுக்க அவாய்ட் பண்ணலாமே, அதுதான் சொல்கிறேன். அதனால் இதை மோஸ்ட்லி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. இந்த மாதிரியான விஷயம் வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து தவிர்க்கணும். இனிமேல் இன்டர்நெட் உலகம் ரொம்ப வேகமாக செயல்படும். அதாவது இந்த மாதிரி இதுதான் வந்து சூதாக நடக்குமே தவிர ரோட்டில் வந்து இது நடக்காது. அதனால் கவர்மெண்ட் இதை பார்த்து ஒன்று தடுக்கணும். அவங்க தடுப்பாங்களான்னு தெரியல, இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஆனால் நம்மளை உஷாராக பார்த்துக்கணும். வீட்டில் இருக்கவங்களும் நம்ம சின்ன பசங்களாக வச்சு நம்ம வீட்டு பசங்க பெரியவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்து கவனமாக இருங்க. கண்டிப்பாக வந்து இந்த விளையாட்டை முற்றிலும் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம வேறு விஷயத்தையும் பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக வந்து இதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா விஷயம் பற்றி பேசணுன்னாலும் கண்டிப்பாக நான் பேசுகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சின்னதாக விளையாட ஆரம்பித்தார், அப்படியே பெருசாக போச்சு. 1 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் ஜெயிச்சார். பரவாயில்லையே, இதில் மூலிமா நம்ம நிறைய வின் பண்ணிடலாம் போலன்னு சொல்லிட்டு பணம் ஆசை யாரை விட்டுது. முதல்ல வந்து ஆன்லைன் விளையாட்டே இப்படி தான். 1 லட்ச ரூபாலேருந்து 2 லட்சம் முடிஞ்சு 50 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டார். கந்து வட்டிக்காரங்கிட்ட கடன் வாங்கினால அவங்க கொடுத்த டார்ச்சரில் அம்மாவும் சேர்ந்து பையனை சேர்ந்து தற்கொலை பண்ணினாங்க. இது மாதிரி ஆல்ரெடி முதல்ல நடந்திருக்கு. இது பெருசாக கண்டுக்கல. இந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து ரீச் ஆனதுனால இப்போ இது பெரிய விஷயமா எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து இந்த விளையாட்டை வந்து தடுப்பாங்கன்னு பார்த்தா அது தெரியல. நம்ம தான் வந்து நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்காக சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் வீட்டில் யாருன்னா விளாட்றாங்க, இல்லை சம்திங் நீங்களே வந்து இந்த மாதிரி விளையாட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணுங்கள். இது 4 பேரும் உங்களுக்கே ஒரு சிக்கல் கொடுத்துரும். ஆன்லைன் விளையாட்டு, ஆன்லைன் ரம்மின்றது பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு ஆன்லைன் ரம்மின் கிடையாது. ஆன்லைனில் எந்த சூது மாதிரியான விளையாட்டு நடந்தாலும் இதை அவாய்ட் பண்ணுங்கள். காசு ஆரம்பத்தில் கட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிக்கிற மாதிரியான சான்ஸாக கொடுப்பாங்க. இது மூலிமா தான் அவங்களுக்கு கஸ்டமர் கிடைக்கும். போக பார்த்தீங்கன்னா இது வந்து மனதளவில் நீங்கள் தயாராகிடுவீங்க. பரவாயில்ல, இதில் போட்டால் வந்து நிறைய பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். மனுஷனுக்கு எல்லாமே இந்த ஆசை வந்து இயல்பு தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வந்து சூதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இவங்க பண்ணுறது என்னென்னா, ஆன்லைன் விளையாட்டுக்காரங்களே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம முதல்ல விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே இல்லாத போயிடும். இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு இது நடந்திருக்கு. அதாவது கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ பேர் இப்போ பண கஷ்டத்தில் இந்த மாதிரி மாட்டி, அதாவது பணத்தை விட்டு பண கஷ்டத்தில் தண்டல் வாங்கியிருப்பாங்களா, இல்லை கந்து வட்டியில் வாங்கியிருப்பாங்களா, இல்லை வெளியே ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கியிருப்பாங்களா, மரியாதை இழந்திருப்பாங்க நிறைய பேர். அதனால் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை பார்க்குறத விட இதில் பணத்தை விடுறவங்க தான் அதிகம். நான் இப்போது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் பணத்தை விடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பார்த்தீங்கன்னா டெய்லி காசு வர்றவங்க, டெய்லி வருமானம் பார்க்குறவங்க, இல்லை மந்த்லி சேலரி வந்து 5000 வாங்குறவங்க, இதை வந்து பணத்தை விடுறாங்க. இப்போ சமீப காலம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் இதில் இறங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேப்பரில் படித்தேன். கண்டிப்பாக இதை வந்து
வீட்டில் இருக்கவங்க உங்கள் பையன் விளாட்றானா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் விளாட்றாரா இல்லை நீங்கள் விளாட்றீங்களான்றதை முழுக்க செக் பண்ணுங்கள், இல்லை அவாய்ட் பண்ணுங்கள். அதான் ரொம்ப நல்லது. இந்த கேமை வந்து கவர்மெண்ட் வந்து ஏன் தடை செய்ய மாட்டாங்க, இது மூலிமா ஏன் இவ்வளோ இறப்பு நடக்குது, ஏன் தடை செய்ய மாட்டாங்கன்னு தெரில. அதனால் நம்ம தான் நம்மளை கரெக்டாக வச்சுக்கணும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஆன்லைன் விளையாட்டு, ஆன்லைனில் காசு பே பண்ணி விளாட்ணும் அப்படின்ற விளையாட்டு, சூது அப்படின்ற விளையாட்டை வந்து பெற்றவங்க வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் யாருன்னா ஒருத்தர் விளாட்னாலும் அவங்களுக்கு சரியான முறையில் வழிநடத்தி அவங்க இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட இப்போ நம்ம ஃப்ரெண்டே இருக்கிறான்னு வச்சிங்களேன், அவன் விளாட்றான்னா இந்த மாதிரிலாம் விளாடாதா, இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஃப்யூச்சரை பாதிக்கும், நம்மளுடைய கேரியரையே திருப்பி விட்டுரும். முதல்ல மணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அதை வந்து நல்லதுக்கு செலவு பண்ணுவோம். இது பதிலாக யாருக்குன்னா ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயத்தெல்லாம் நம்ம விட்டுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கலில் மாட்டி என்னதான் பண்ணுறது டிசிஷன் எடுக்க முடியாமல் 4 பேர் பேச்சுக்கு இது மாதிரிலாம் இது பண்ணி கந்துவட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் கொஞ்சம் பேசுனாங்க. அதெல்லாம் இருக்குது. சில வீடியோஸில் கூட நான் பார்த்தேன். இன்னமும் எவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள் எவ்வளோ இதுவாக பயன்படுத்துகிறாங்க. இது முழுக்க அவங்க தப்பு இல்லை, அவங்க பணம் கொடுத்தவங்க அப்படி தான் கேட்பான். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இதை முழுக்க அவாய்ட் பண்ணலாமே, அதுதான் சொல்கிறேன். அதனால் இதை மோஸ்ட்லி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. இந்த மாதிரியான விஷயம் வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து தவிர்க்கணும். இனிமேல் இன்டர்நெட் உலகம் ரொம்ப வேகமாக செயல்படும். அதாவது இந்த மாதிரி இதுதான் வந்து சூதாக நடக்குமே தவிர ரோட்டில் வந்து இது நடக்காது. அதனால் கவர்மெண்ட் இதை பார்த்து ஒன்று தடுக்கணும். அவங்க தடுப்பாங்களான்னு தெரியல, இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஆனால் நம்மளை உஷாராக பார்த்துக்கணும். வீட்டில் இருக்கவங்களும் நம்ம சின்ன பசங்களா வச்சு நம்ம வீட்டு பசங்க பெரியவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்து கவனமாக இருங்க. கண்டிப்பாக வந்து இந்த விளையாட்டை முற்றிலும் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம வேறு விஷயத்தையும் பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக வந்து இதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா விஷயம் பற்றி பேசணுன்னாலும் கண்டிப்பாக நான் பேசுகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.